بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுடைய திருப்பெயரால் இன்றைய ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் ஏகன், இணை துணை அற்றவன் என்று சாட்சி கூறுகின்றேன். அந்த ஏகனால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், அதேபோல சத்திய தீனுல் இஸ்லாத்திற்காக உழைக்கின்ற பாடுபடுகின்ற அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் எமது அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய பெற்றார்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய அருட்கடாட்சம் என்னென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹு தஆலாவை அஞ்சி நடந்து கொள்ளுமாறும் அல்லாஹ்வும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த வழியின்பால் நாம் செல்கின்ற போது மேலான சுவனத்தை அடைய முடியும் என்ற அழகான வழிகாட்டலை காண்பித்து தந்தார்களோ அந்த வழிகாட்டலின் அடிப்படையில் நானும் நீங்களும் பயணிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பாவினூடாக அரபு மொழியின் முக்கியத்துவம், அதை ஏன் நாங்கள் படிக்க வேண்டும், அதன் அவசியம் பற்றிய பேச வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாம் ஆளாக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே,
அது பற்றி ஒரு சுருக்கமான பார்வையை இன்றைய குத்துபாவினூடாக பகிர்ந்து கொள்வதே மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக அரபு மொழி பற்றி நம்முடைய சமூகத்திலே ஒரு தப்பான கருத்து இருக்கிறது. அரபு மொழியை நாமெல்லாம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சிலர்கள் பேசுகிறதை பார்க்கிறோம். அல்லது இந்த சமூகத்திலே இருக்கின்ற அறிஞர்கள், ஆலிம்கள் அரபு மொழியை படித்தால் போதும் என்ற ஒரு மனோநிலையும் சமூகத்திலே இருக்கிறது. இன்னும் சிலர்கள் முஸ்லிம்களை பொறுத்தவரையில் உலகத்தில் கிட்டத்தட்ட 70% அரபு மொழியை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் தானே என்ற ஒரு தவறான சிந்தனை சமூகத்திலே இருக்கிறது. அதேபோல இன்றுதான் தேவையான அளவு மொழிபெயர்ப்பு நூல்கள் வந்திருக்கின்றனவே, ஏன் நாங்கள் அரபு மொழியை படிக்க வேண்டும் என்றெல்லாம் சமூகத்தில் பரவலாக இப்படியான கருத்துக்கள் நிலவுகின்றதை அவதானிக்க முடிகின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த அரபு மொழி பற்றிய ஒரு ஆழமான அறிவை ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற வகையில் அதன் ஆரம்ப வரலாற்றை சுருக்கமாக அறிமுகப்படுத்தி அது பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டிய சில அடிப்படையான அம்சங்களை இன்றைய குத்துபாவில் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்ளுவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உலகத்தை பொறுத்தவரையில் உலக வரலாற்றிலே பல கோத்திரங்கள் சமூகத்திலே வந்து மறைந்திருக்கின்றார்கள், தோன்றி மறைந்திருக்கின்றார்கள். அந்தந்த கோத்திரங்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா நபிமார்களை, அந்தந்த சமூகத்துக்கு நபிமார்களை அல்லாஹு தஆலா அனுப்பி அந்தந்த சமூகத்தை நல்வழிப்படுத்தி இருக்கிறான் என்பதை நாம் பொதுவாக படித்திருக்கின்றோம். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதி சமூகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூது கூட்டத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதியன் வாசிகளுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள் என்றெல்லாம் நாம் பரவலாக படித்து வைத்திருக்கின்றோம். இவர்கள் எல்லோரும் அரபி மொழியை பேசியவர்கள் தான். இவர்களை நாங்கள் பண்டைய கால அரபிகள் என்று சொல்லுவோம், அல்லது அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் என்று சொல்லுவோம். அரபியிலே பொதுவாக சொல்லுவார்கள் அல் அரபுல் ஆரிபா அல் அரபுல் முஸ்தாரிபா என்று இரண்டாக பிரிப்பார்கள். ஒன்று அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டு பேசி வந்தவர்கள் இந்த உலகத்தில், அல்லது அவர்களை பண்டைய கால அரபிகள் என்று சொல்லுவார்கள். அதான் நான் கூறியது போல ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் அந்த விடயத்தில் அடங்குவார்கள் அரபுல் ஆரிபாவிலே. இன்னொரு சாரார் இருக்கிறார் அரபுல் முஸ்தாரிபா. மிக சுருக்கமாக சொல்லுகிறேன். முஸ்தாரிபா என்றால் அரபு மொழியை தனது மொழியாக தாய்மொழியாக மாற்றிக்கொண்டவர்கள். இடையிலே அரபை தங்களுடைய தாய்மொழியாக மாற்றிக்கொண்டவர்களை அரபுல் முஸ்தாரிபா என்று சொல்லுவோம். இவர்கள் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது பரம்பரையிலே வந்தவர்கள், தோற்றம் பெற்றவர்கள் அரபுல் முஸ்தாரிபா. உங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரபு மொழி பேசியவர்கள் அல்ல. அவர்களுடைய பெயர் இப்ராஹிம் என்பது கூட ஒரு அரபு சொல் அல்ல என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வழித்தோன்றலிலே வந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த பரம்பரையினரை நாங்கள் அரபுல் முஸ்தாரிபா, அரபு மொழியை தனது தாய்மொழியாக ஆக்கி கொண்டவர்கள் என்று சொல்லுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதனை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அல் பிதாயா வன் நிஹாயா என்ற தன்னுடைய நூலிலே பதிவு செய்கிறார்கள். அதேபோல இமாம் அவர்கள் சொல்கின்ற போது அல் பிதாயா வன் நிஹாயா என்ற நூலில் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் தொடர்ந்து பதிவு செய்கின்ற போது முதலாக இந்த அரபு மொழியை பேசியவர்கள் இந்த உலகத்திலே யார் என்பதில் கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேசினார்களா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பேசினார்களா, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பேசினார்களா என்ற கருத்து முரண்பாடுகள் இருக்கின்ற போது இமாம் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த உலகத்திலே முதலாக அரபி மொழியை பேசியவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அரபு மொழியை பொறுத்தவரையில் இன்றைய நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது அதனுடைய ஆரம்ப அந்த வரலாற்றின் சிறிய ஒரு பகுதியை நினைவூட்டினேன். இந்த பாடத்தை விளங்கிக் கொள்வதற்காக, அரபு மொழி பற்றிய அந்த ஆழமான தகவலை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த வரலாற்றின் ஆரம்ப பகுதியை மிகச் சுருக்கமாக பதிவு செய்தேன். இன்றைய இந்த நிலைமையை பொறுத்தவரையில் பொதுவாக இன்று ஆப்பிரிக்க ஆசிய மொழி குடும்பத்தில் செமித்திய கிளையின் ஒரு மொழியாக அரபு மொழி காணப்படுகிறது. செமித்திய இந்த மொழி என்று சொல்கின்ற போது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் சாம் என்று ஒருவர் இருந்தார்.
இந்த சாமியினுடைய வழித்தோன்றல்களை அரபியிலே சாமியூன் என்று சொல்லுவார்கள். இந்த சாமியூன்கள் என்பவர்கள் தான் செமித்தியர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களைத்தான் செமிட்டிக் என்ற ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அரபு மொழி இன்று மேற்காசிய நாடுகளான சவுதி அரேபியா, யமன், கட்டார் போன்ற நாடுகளிலே தாய்மொழியாக கொண்டிருக்கின்றதை பார்க்கிறோம். அதே போல வட ஆப்பிரிக்கா நாடுகளை பாருங்கள். மொரோக்கோ, அல்ஜீரியா, தியூனிசியா, எகிப்து போன்ற நாடுகளில் அரபு மொழி பேசப்படுகின்றதை பார்க்கிறோம். கிழக்காப்பிரிக்க நாடுகள், சோமாலியா, சூடான் போன்ற நாடுகளிலே அரபு மொழி பேசப்படுகின்றதை பார்க்கின்றோம். இப்படி இந்த உலகத்தில் சுமார் 26 நாடுகளின் தேசிய மொழியாக, 26 நாடுகளின் முதல் மொழியாக அரபு மொழி தாய்மொழியாக கொண்டிருக்கின்றதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே கிட்டத்தட்ட 422 மில்லியன் மக்கள் அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டிருக்கிறார்கள் என்பதை பொதுவாக நாங்கள் அரபு மொழியின் முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ள இருக்கின்ற நாங்கள் இந்த தகவல்களையும் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக பரந்த ஒரு நிலப்பரப்பை கொண்ட ஒரு பகுதியாக அரபு மொழி பேசக்கூடியவர்கள் உலகிலே வாழ்கிறார்கள் என்பதை இந்த தகவல்கள் எங்களுக்கு ஊர்ஜிதப்படுத்தி கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த காலத்தில் உயிர் வாழுகின்ற மொழிகளில் மூத்த மொழியாக அரபு மொழி காணப்படுகிறது என்பதை நான் மேற்கூறிய இந்த தகவல்கள் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. உலகம் உள்ளளவும் வாழுகின்ற ஒரு மொழியாக, உலகம் அழிகின்ற வரை பாதுகாக்கப்படுகின்ற ஒரு மொழியாக அரபு மொழி இருக்கிறது என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மொழியை பொறுத்தவரையில் 1973ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் 6 உத்தியோகபூர்வ மொழியாக அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் ஒன்றாக அரபு மொழி சேர்க்கப்படுகிறது. 1973ஆம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்ட உத்தியோக மொழிகள் 6 மொழிகளில் ஒரு மொழியாக ஐநாவின் பொதுச்சபை இதை ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதோடு ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம், நாம் இருக்கின்ற இந்த மாதம் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி சர்வதேச அரபு மொழியாக பிரகடனப்படுத்தியும் இருக்கிறார்கள். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் 2012ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு டிசம்பர் 18ஆம் தேதியும் இந்த நாட்டிலே சர்வதேச அரபு மொழி தினமாக அரபு மொழி பிரகடனப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றதை பொதுவாக முஸ்லிம்களாகிய நாங்கள் நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. சகோதரர்களே, அந்த வகையில் இந்த அரபு மொழி சம்பந்தமான சிறப்புகளை குர்ஆன் என்ன சொல்லுகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லுகிறார்கள், சஹாபாக்கள் இதன் சிறப்புகளை எப்படி உணர்த்தி இருக்கிறார்கள் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் மிக சுருக்கமாக நாங்கள் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆனை எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட சுமார் 11 இடங்களிலே அல்லாஹு தஆலா அரபு மொழியிலே அல் குர்ஆனை அருளியதாக, தெளிவான அரபு மொழியிலே நாம் அல் குர்ஆனை இறக்கினோம் என்ற கருத்துப்படி அல் குர்ஆனிய வசனங்களை காண முடிகின்றது. இன்னா அன்ஸல்நாஹு பிலிசானின் அரபிய்யின் முபீன், தெளிவான அரபு மொழியிலே நாங்கள் அல் குர்ஆனை இறக்கினோம் என்று சூரத்து ஷுஆராவின் 195ஆவது வசனத்திலே சொல்லுகிறார். அதே போல இன்னா அன்ஸல்நாஹு குர்ஆனன் அரபியன் சூரா யூசுஃபின் 2வது வசனத்திலே சொல்லுகின்றான். இன்னா ஜஅல்நாஹு குர்ஆனன் அரபியன் சூரா ஸுஹ்ருஃபின் 3வது வசனத்திலே சொல்லுகின்றான். வஹாதா லிசானுன் அரபிய்யின் முபீன் சூரத்து நஹ்ல் 103வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இப்படி கிட்டத்தட்ட 11 வசனங்களில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை நாம் அரபி மொழியிலே இறக்கியிருக்கின்றோம், அல் குர்ஆனை தெளிவான அரபி மொழியிலே இறக்கியிருக்கிறோம் என்ற கருத்துப்பட அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான் என்றால் அது அதன் சிறப்பை எடுத்து காட்டுகிறது. ஒரு விடயத்தை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே திரும்ப திரும்ப சொல்லுகிறான் என்றால், பல தடவைகள் ஒரே செய்தி அல்லாஹு தஆலா சொல்ல வருகிறான் என்றால் அது அதனது மகிமை எடுத்து காட்டுகிறது, அதன் சிறப்பை எடுத்து காட்டுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அரபு மொழியின் சிறப்பை அதை எடுத்து காட்டுகின்றதை இந்த வசனங்கள் எங்களுக்கு உணர்த்துகின்றதை பார்க்கின்றோம். அதே போல பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஹிப்புல் அரபிய்யத லிஸலாஸ், 3 காரணங்களுக்காக நான் அரபு மொழியை நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். அன்னல் குர்ஆன் அரபி, அல் குர்ஆன் அரபி மொழியிலே காணப்படுகிறது. வஅன்னர் ரசூல் அரபி, அல்லாஹ்வுடைய தூதர் அரபியிலே அரபியாக இருக்கிறார்.
வஅன்ன லிசான அஹ்லில் ஜன்னத்தி அரபி, சொர்க்கவாசிகளின் மொழி அரபி மொழி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸை இமாம் டாக்டர் சாலிஹ் அல் ஃபௌசான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதனை ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸாகவும் சொல்லுகிறார்கள். எனவே அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆன் எங்களின் வழிகாட்டு, அல் குர்ஆன் எங்களின் சட்ட யாப், அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்ட வந்திருக்கிற நூல் என்ற வகையில் அல் குர்ஆன் அரபி மொழியிலே அருளப்பட்டிருக்கிறது. அந்த குர்ஆனை கொண்டு வந்த தூதரும் ஒரு அரபி, சுவர்க்கவாசிகள் அரபியிலே பேசுவார்கள் என்றெல்லாம் இந்த ஹதீஸை பார்க்கின்ற போது அது அதன் சிறப்பை எடுத்து காட்டுகின்றதை பார்க்கின்றோம். அதே போல பாருங்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதன் சிறப்பை ஏராளமான சந்தர்ப்பங்களிலே சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அந்த அரபு மொழி அவர்கள் அழகாக நேசித்திருப்பதற்கு ஏராளமான சான்றுகளை கூட காண முடிகிறது. உங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் அவர் ஒரு தீர்க்கதரிசியாக அல்லாஹ்வுடைய தூதர் அறிமுகப்படுத்தினார்கள். அவர் ஒரு தீட்சண்யமிக்க ஒரு மனிதராக அல்லாஹ்வுடைய தூதர் பல சந்தர்ப்பத்திலே சொல்லி காட்டினார்கள். இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே முன்வைத்த ஆலோசனைகளை எல்லாம் பல சந்தர்ப்பங்களிலே அதனை மறுகணமே அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் வசனமாக வஹியாக அருள் இருக்கின்றதை பார்க்கின்றோம். உதாரணத்திற்கு எடுத்துக்காட்டாக ஒரு செய்தியை சொல்கிறேன். ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. காபத்துல்லாவுக்கு நாங்கள் சென்றால் தவாபு செய்கின்றோம். அந்த இடத்திலே மகாமன் மஹ்மூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று கட்டிய ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று கட்டிய இடம் அல்லவா? இந்த ஆலயத்தை நின்று கட்டி எழுப்பிய இடமாயிற்றல்லவா? இந்த இடத்திலே நாங்கள் 2 ரக்காத் தொழுது கொண்டால் எப்படி இருக்கும் என்று கேட்கிறார்கள். பாருங்கள் சகோதரர்களே, அந்த செய்தி அல்லாஹு தஆலா வஹியாக இறக்குகிறான். வத்தகிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று கட்டிய அந்த இடத்தை நீங்கள் தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா வஹியாக அருளியதை பார்க்கிறோம். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த உமரை பார்த்து சொன்னார்கள், இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று உமரை பார்த்து சிறப்பித்து சொல்லி இருக்கிறார்கள். என்றால் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி தந்த கருத்துக்கள் தீட்சண்யமிக்கவைகள், அவைகள் சிந்திக்கக்கூடியவைகள், அவைகள் எடுத்து நடக்கப்பட வேண்டியவைகள் என்ற வகையிலே அவர் சொன்ன சில சிறப்புகளையும் இந்த இடத்திலே நாங்கள் கவனத்திலே கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், தஅல்லமுல் அரபிய்யா ஃபைன்னஹா மின் தீனிக்கும், நீங்கள் அரபை கற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களது மார்க்கத்தில் நின்றும் உள்ளது. உங்கள் மார்க்க விடயங்களில் அநேகமானவைகள் அரபியிலே இருக்கிறது. அது உங்களது மார்க்க விடயங்களில் ஒன்றாக நீங்கள் எண்ணி அரபி மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்ற செய்தியை தருகிறார்கள். அல்லிமு அவுலாதக்குமுல் அரபியா, உங்களது பிள்ளைகளுக்கு அரபு மொழியை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். தஅல்லமு அல் அரபியா ஃபைன்னஹா துஸீதுல் முருவா, அரபை கற்றுக்கொள்ளுங்கள், அது மனித நேயத்தை அதிகரிக்கும் என்று சொன்னார்கள். என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தருகின்ற செய்திகள் அவைகள், இவைகளெல்லாம் அரபு மொழியின் மகத்துவத்தை எடுத்து காட்டுகின்றது. அதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அரபு மொழியை எவ்வளவு தூரம் நேசித்திருந்தார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகளை அவருடைய வரலாற்றிலே காண முடிகின்றது. ஒரு செய்தியை சொல்லுகிறேன் பாருங்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே வீதி வழியாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே சில வாலிபர்கள் அம்பறிந்து பழகி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எறிகின்ற அந்த அம்புகள் எல்லாம் குறிதவறி செல்லுகிறதை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வாலிபர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், ஏன் நீங்கள் குறிதவறாமல் எறியக்கூடாதா என்று கேட்கிறார்கள். அப்போது அந்த வாலிபர்கள் சொல்லுகிறார்கள், நஹ்னு முத்தஅல்லிமீன என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள். அரபு இலக்கணத்திற்கு அது பிழையானது. அரபு இலக்கணத்திலே சொல்ல வேண்டுமானால் நஹ்னு முத்தஅல்லிமூன என்று சொல்ல வேண்டும். அந்த வாலிபர்கள் சொல்லுகிறார்கள் நஹ்னு முத்தஅல்லிமீன. பாருங்கள், அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? நீங்கள் எறிகின்ற இந்த அம்பு எனது உள்ளத்தை தைப்பதை விட, நீங்கள் பிழையாக உச்சரித்தீர்கள் அல்லவா, இந்த அரபை நீங்கள் கொச்சைப்படுத்தி சொன்ன இந்த வார்த்தை அந்த அம்பை விட வேகமாக எனது உள்ளத்தை தைக்கிறது என்று சொல்கிறார்கள். என்றால் எவ்வளவு தூரம் இந்த அரபு மொழியை நேசித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே,
ஏன் சொல்லுகிறேன் என்றால், பொதுவாக நம்முடைய சமூகத்திலும் நாங்கள் சில பிழையான உச்சரிப்புகளை பயன்படுத்துகின்றோம். குர்ஆனின் மொழிபெயர்ப்பை எடுத்து வைத்துக் கொண்டு நாங்கள் என்ன சொல்லுவோம்? தர்ஜுமத்துல் குர்ஆன் என்று சொல்லுவோம். தர்ஜுமா என்றால் கல்லால் எறிதல் என்று பொருள். தர்ஜமத்துல் குர்ஆன் என்பது அதன் மொழிபெயர்ப்பு என்று பொருள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், சிறிய ஒரு வித்தியாசம், ஒரு ஹரக்கத். தர்ஜுமா, தர்ஜமா. பொதுவாக தர்ஜுமத்துல் குர்ஆன் என்று நாங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் அதை தர்ஜமத்துல் குர்ஆன் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி அரபு மொழியை அந்த ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் நேசித்திருக்கின்றதை பார்க்கின்றோம். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று கருத்து தெரியாமல் மனித உள்ளங்களிலே மனப்பாடம் செய்யப்படுகின்ற ஒரு மொழியாக அரபு மொழியை பார்க்கின்றோம். இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், மஸாலத்தில் குலூபு தஹ்ஃபது ஹாதல் கிதாப். இந்த வேதத்தை, இந்த குர்ஆனை மனித உள்ளங்களில் பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்ற செய்தியை சொல்லிவிட்டு சொன்னார்கள், கஃபா லஹு ஷரஃபன் இன்னல்லாஹ அன்ஸலஹு ஃபீ ஹாதிஹில் லுகா. அல்லாஹ் தஆலா அரபு மொழியிலே அதை இறக்கி இருப்பதே அதன் சிறப்புக்கு அது போதுமானது என்ற கருத்தை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, அதன் மகத்துவத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதே போல பாருங்கள், நல்ல காரியங்களை நீங்கள் நல்ல காரியங்களிலே வலதை முற்படுத்துங்கள் என்று சொல்லித்தந்த மார்க்கம் இஸ்லாம். அரபு மொழி எழுதுகின்ற போது பாருங்கள், வலது புறமாக இருந்து இடது பக்கத்தை நோக்கி எழுதி கொண்டு செல்லுவது கூட அதன் ஒரு சிறப்பாக காண முடிகின்றது. அந்த மொழி செருக்கில், அந்த மொழி ஆற்றலை பொறுத்தவரையிலே பாருங்கள், ஏனைய மொழிகளுக்கு இல்லாத சில தனித்துவத்தை அரபு மொழியிலே காண முடிகின்றது. ஒருமை, இருமை, பன்மை என்ற ஒரு மொழி, ஒரு இலக்கணத்தை அரபியிலே தான் காண முடியும். ஏனைய மொழிகளிலே ஒருமை பன்மை என்று நாங்கள் படிப்போம். அரபியில் ஒருமை, இருமை, பன்மை என்று படிக்கின்ற ஒரு வித்தியாசமான ஒரு மொழியாக அரபு மொழியை நாங்கள் காணுகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல அரபு மொழியை பொறுத்தவரையில் சொற்சுருக்கம், பொருட்செறிவு காணப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உதீது பி ஜவாமிஇல் கலீம். நான் ஜவாமிஉல் கலீம் கொடுக்கப்பட்டுள்ளேன். ஜவாமிஉல் கலீம் என்றால் சுருக்கமாக சொல்லுவார்கள், ஆழமான விரிந்த பல கருத்துக்கள் அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கும். ஹதீஸில் எடுத்து பாருங்கள், பல மணி நேரங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் உரையாற்றவில்லை. அவர்களுடைய ஹதீஸ்கள் எல்லாம் மிகச் சிறியதாகத்தான் காணப்படுகிறது. அவற்றைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் உரையாக முன்வைப்பார்கள். ஹதீஸ்கள் சுருக்கமாக இருந்தாலும் ஆழமான விரிவான கருத்துக்கள் அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறதை அவதானிக்க முடிகின்றது. அத்தகைய சொற்சுருக்கம், பொருட்செறிவு நிறைந்த ஒரு மொழியாக அரபு மொழியை காண முடிகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இவைகளெல்லாம் அரபு மொழியின் சிறப்பாக சொல்ல முடிகின்றது. பாருங்கள் சகோதரர்களே, ஒவ்வொரு சொற்களுக்கும் ஏனைய மொழிகளிலே கருத்துக்களை சொல்லுவோம். பல எழுத்துக்களின் கூட்டு தொகைகள் தான் சொற்களாக நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அரபை பொறுத்தவரையில் ஒவ்வொரு எழுத்துக்கும் கருத்துக்கள் இருக்கிறதை அவதானிக்க முடிகிறது. நாம் அன்றாடம் அல்லாஹு தஆலாவிடத்திலே செய்கின்ற பிரார்த்தனையில் ஒன்றுதான் வகீனா அஸாபன்னார். நரக வேதனையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம் அல்லவா? வகீனா என்ற இந்த சொல்லை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். வாவ் என்பதற்கு இன்னும் மேலும் என்ற ஒரு கருத்து, கிட்டத்தட்ட 21 கருத்துக்களில் வாவ் என்பது பயன்படுத்தப்படுகிறது. அது வேறு ஒரு விடயம். ஆனால் இந்த இடத்தில் வகீனா என்றால் வ இன்னும் அல்லது மேலும், தி பாதுகாப்பாயாக, நா எங்களை. பாருங்கள், 3 எழுத்துக்களுக்கு 3 கருத்துக்கள், எங்களை, மேலும் எங்களை பாதுகாப்பாயாக என்ற கருத்து. இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் பல கருத்து கொடுக்கின்ற ஒரு மொழியாக நாங்கள் அரபு மொழியை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக நாங்கள் உலகம் அழிகின்ற வரை, மறுமை நாள் வரை பாதுகாக்கப்படுகின்ற மொழியாக அரபு மொழியை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிலூன். நாம் தான் இந்த அல் குர்ஆனை அருளினோம். மறுமை நாள் வரை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பதாக உத்தரவாதம் தருகிறான் என்றால் அது அரபு மொழி. அந்த அரபு மொழியிலே அருளப்பட்ட அல் குர்ஆனை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பதாக உத்தரவாதம் தருகிறான் என்றால் குர்ஆன் இருக்கின்ற வரை அரபு மொழி உயிர் வாழும் என்று பொருள். சகோதரர்களே, பலஸ்தீனிலே இந்த சொல்லியல் ஆராய்ச்சி நிபுணர்கள் மொழியியல் சம்பந்தமாக அந்த அமைப்பு ஒரு ஆய்வை மேற்கொள்கிறார்கள். உலகத்திலே இருக்கின்ற சில முக்கியமான மொழிகளை எல்லாம் எடுத்து ஆய்வு செய்கின்ற போது அதிலே உள்ள சொற்களை எல்லாம் அவர்கள் கணக்கிட்டு
சரியாக அந்த ஆய்விலே முன்வைக்கிறார்கள். பாருங்கள், ரஷ்ய மொழியிலே 1,30,30,000 சொற்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். பிரெஞ்சு மொழியிலே 1,50,000 சொற்கள் மொத்தமாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஆங்கிலத்திலே 6,00,000 சொற்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் அரபி மொழியில் 12,30,000 சொற்கள் இருப்பதாக இந்த ஆய்வின் முடிவு சொல்லுகிறது. அப்படி என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, சொல்வளம் பொருந்திய ஒரு மொழியாக அரபு மொழி காணப்படுகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எவ்வளவு மகத்தான ஒரு மொழியை நாங்கள் சுமந்திருக்கிறோம் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதைவிட விசேடமாக அதை ஒரு விஞ்ஞான மொழியாக நாங்கள் அரபு மொழியை சொல்ல முடிகின்றது. இன்று சமூகத்தில் விஞ்ஞான மொழி எது என்றால் ஆங்கிலம் என்று சொல்வார்கள். ஆங்கிலம் வருவதற்கு முன்னால் இந்த உலகத்திலே விஞ்ஞான மொழியாக இருந்தது அரபு மொழி என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அரிய வகை நூல்கள் எல்லாம் அரபியிலே இருந்துதான் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. இப்னு சீனா இந்த உலகத்திலே அறிமுகமான போது யோசித்து பாருங்கள். ஃபாதர் ஆஃப் மெடிசின், மருத்துவத்தின் தந்தை என்று மேற்குலகம் அவரை அறிமுகப்படுத்தியது. ஆனால் இப்னு சீனா எழுதிய அல் கானூன் ஃபி திப், பைபிள் ஆஃப் மெடிசின் என்று மருத்துவ உலகம் அதை போடுகிறது. பாருங்கள், ஒரு மருத்துவ நூல் அரபி மொழியில் எழுதப்பட்டது. கிதாபு ஷிஃபா ஒரு மருத்துவ நூல் இப்னு சீனாவால் எழுதப்பட்டது. இப்னு ஹைதம் எழுதிய கிதாபுல் மனாதிர். பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, பார்வைகள் சம்பந்தமாக அவருடைய அந்த நூல் கிட்டத்தட்ட 1000 பக்கங்களை உள்ளடக்கிய நூல். 700-800 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட நூல். இவைகளெல்லாம் அரபு மொழியிலே எழுதப்பட்ட மருத்துவ நூல். அப்படி என்றால் மருத்துவ மொழியாக, விஞ்ஞான மொழியாக இந்த அரபு மொழி உலகத்திலே இருந்திருக்கிறது. எப்போது இந்த அரபிகள் விஞ்ஞானத்தை சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார்களோ அந்த இடத்திலே ஆங்கில மொழி வந்து அமர்ந்து கொண்டது என்பதுதான் அதன் உண்மை யதார்த்தம். சகோதரர்களே, இவ்வளவு மகத்துவமான, இவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு மொழியை நாங்கள் சுமந்திருக்கிறோம் என்றால் நாங்கள் பெருமைப்பட வேண்டும். அந்த வகையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களது நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். அதே நேரத்திலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டை பொறுத்தவரையில் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லித் தருகிறார்கள். இந்த நாட்டுக்கும் அரபு மொழிக்கும் இடையிலான தொடர்பை பற்றி சொல்லுகின்ற போது 2000 வருடங்களை தாண்டிய ஒரு தொடர்பு இந்த நாட்டுக்கும் அரபு மொழிக்கும் இருப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் தருகிறார்கள். அரேபிய வர்த்தகர்கள் இலங்கையிலே வந்து கரையோரங்களிலே குடியேறிய காலம் இந்த நாட்டுக்கும் அரேபியர்களுக்கும் இடையிலே தொடர்பு ஏற்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்றே அந்த காலம் தொட்டு அறிமுகமான இந்த அரபு மொழியை பொறுத்தவரையில் இன்று அது விரிவடைந்து பல்கலைக்கழகங்களில் கூட அரபு மொழிக்கென்று தனியான அலகுகள், தனியான பீடங்கள் இருக்கின்றதை பார்க்கின்றோம். கொழும்பு பல்கலைக்கழகத்தை பார்க்கலாம், பேராதனை பல்கலைக்கழகத்தை பார்க்கலாம், கிழக்கு பல்கலைக்கழகத்தை பார்க்கலாம், தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தை பார்க்கலாம். இங்கெல்லாம் அரபு மொழிக்கென்று தனியான அலகுகள் காணப்படுகின்றது. சகோதரர்களே, இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் 1897 ஆண்டு அரச பாடசாலைகளில் அரபு பாடம் கல்வி திட்டத்திலே சேர்க்கப்படுகிறது. ஒரு பௌத்த நாடாக இருக்கின்ற இந்த நாட்டிலே 1897 ஆண்டு அரச கல்வி கூடங்களிலே கற்பதற்கு பாடத்திட்டத்திலே ஒரு பாடமாக சேர்க்கப்படுகிறது என்றால் எங்களது முன்னோர்கள் செய்த அர்ப்பணிப்பு, அவர்கள் செய்த அந்த தியாகத்தின் விளைவாக அரபு மொழியும் அரபு இலக்கிய நயம் என்ற 2 பாடங்கள் இன்று பாடசாலைகளிலே கற்பிக்கப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் 1936 ஆண்டு பாராளுமன்றத்திலே சேர் ராசிக் ஃபரீத் அவர்கள் இந்த நாட்டுக்கு அரபு ஆசிரியர்கள் தேவை, நீங்கள் நியமனம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். 1936 ஆண்டு இந்த கோரிக்கையை முன்வைத்த போது 1938 ஆண்டு அந்த கோரிக்கை நிறைவேறுகிறது. இந்த நாட்டில் முதலாக ஒரு அரபு ஆசிரியர் நியமனம் வழங்கப்படுகிறது. 1938 ஆண்டு காலியை துந்துவ என்ற அந்த பகுதியைச் சேர்ந்த சகோதரர் அப்துல் பாரி என்பவர் இந்த நாட்டின் முதலாவது அரபுத்துறை அரபு பாட ஆசிரியராக நியமனம் பெறுகிறார். சகோதரர்களே, இதேன் சொல்லுகிறேன் என்றால் இன்றைய நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது. இன்று பாடசாலைகளிலே அரபு பாடம் இல்லாமல் அருகிவிட்டது. அரபு இலக்கிய பாடங்கள் முஸ்லிம் பாடசாலைகளிலே இல்லாமல் போய்விட்டது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த உரிமைகளை முன்னோர்கள் பெற்று தந்தார்கள். இன்று
அந்த பாடத்திட்டத்திலிருந்து நீக்கப்பட வேண்டிய ஒரு அபாயகரமான நிலை இருக்கிறது. ஜாவா மொழி இந்த நாட்டிலே அரச பாடத்திட்டத்திலே சேர்க்கப்பட்டிருந்த ஒரு மொழி. அது பாடசாலைகளிலே கற்பிக்கப்படாதால் அந்த பாடத்திட்டத்தில் இருந்து எடுத்து விட்டார்கள். அந்த நிலைமை இந்த அரபு பாடத்திற்கு வந்துவிடும் என்றால் நாங்கள் எல்லோரும் பொறுப்பு சொல்ல வேண்டும். எங்களது முன்னோர்கள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு அவர்களது முயற்சியால் பெற்றுத்தந்த அந்த உரிமை போராட்டத்தின் விளைவாக பெற்றுத்தந்த உரிமைகளை நாங்கள் அலட்சியப்படுத்துகிறோம் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பாடசாலை ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள், பாடசாலையிலே கற்பிக்கின்ற அதிபர்கள் இருக்கிறீர்கள், பாடசாலையிலே நீங்கள் அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களாக பழைய மாணவர்களாக இருக்கிறீர்கள். பொதுவாக முஸ்லிம் பாடசாலைகளின் அடையாளமாக இன்று இருப்பது அந்த இஸ்லாம் பாடமும் அரபு இலக்கிய பாடங்களும் தான். சகோதரர்களே, இதை நாங்கள் ஊக்குவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பாருங்கள் அன்புக்குரியவர்களே, எல்லா முஸ்லிம் பாடசாலைகளிலும் இதை நாங்கள் ஊக்குவிக்க இல்லை என்று சொன்னால் அரபு பாடத்திற்கான ஒரு ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட மாட்டாது. ஏன்? பாடசாலைகளில் அரபு பாடம் என்று ஒன்று இல்லாமல் போய்விட்டது. அப்படி என்றால் ஏன் அவர்களுக்கு அரபு பாட ஆசிரியர்கள் நியமனம் தேவை? நீண்ட ஒரு இடைவெளிக்கு பின்னால் 2024 இந்த வருடத்தில் 11 அரபு ஆசிரியர்கள் முழு இலங்கை தீவிலும் நியமிக்கப்பட்டார்கள். நீண்ட காலத்துக்கு பின்னால். சகோதரர்களே, இது இல்லாமல் போய்விடும் என்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். எனவே வந்திருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தமிழ் இலக்கிய நயத்துக்கு பதிலாக சித்திர பாடத்துக்கு பதிலாக 10ஆம் 11ஆம் ஆண்டுகளிலே படிப்பிக்கப்பட வேண்டிய மாற்றீடாக உள்ள அடுத்த ஒரு பாடம்தான் அரபு இலக்கிய நயம். தமிழ் நயத்தை படிப்பதை விட இந்த அரபு இலக்கியத்திலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற விடயங்களை கொஞ்சம் பாருங்கள். அல் குர்ஆன் சூராவின் சில பகுதியில் அங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஹதீஸ்களை பற்றி அறிமுகத்தை உள்ளடக்கி இருக்கிறார்கள். தஜ்வீத் என்ற ஒரு பாடத்தை உள்ளடக்கி இருக்கிறார்கள். சகோதரர்களே, அன்றாட துஆக்கள், சந்தர்ப்ப துஆக்கள் எங்களது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடங்கள் இவைகள். வேறு எங்குதான் இந்த பிள்ளைகள் போய் படிக்க போகிறார்கள்? இப்பொழுது ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் தவற விட்டு விட்டோம் என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. ராசிக் ஃபரீத் போன்ற அந்த முன்னோர்கள் செய்த தியாகத்தின் விளைவாக கிடைத்தவைகள் அவைகள். அப்படி என்றால் அதை பாதுகாப்பது எங்கள் எல்லோரதும் கடமை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே இதை உள்ளத்திலே கவனத்திலே கொண்டு ஒவ்வொரு ஊரிலும் இருக்கின்ற முஸ்லிம் பாடசாலைகளில் நாங்கள் இதை எங்களால் எவ்வளவு தூரம் ஊக்குவிக்க முடியுமோ அந்த வகையிலே ஊக்குவித்து அரபு பாடத்தையும் அரபு இலக்கியம் நயனம் போன்ற பாடங்களையும் நாங்கள் நடத்துவதற்கு முடியுமானவரை எங்களால் எவ்வளவு சக்திக்கு நாங்கள் எங்களது சக்திக்கு உட்பட்டவரை அதை முயற்சிப்பது, பாதுகாப்பது எங்களது தார்மீக கடமை என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் அரபு மொழியை கற்க வேண்டும் என்றால், அரபு மொழியை பொறுத்தவரையில் அது ஒரு இபாதத்தின் மொழி. நாங்கள் நிறைவேற்றுகின்ற எங்களது இபாதத்துக்களை கொஞ்சம் பாருங்கள். இவைகளெல்லாம் அரபு சொற்களோடு அரபு மொழியோடு சம்பந்தப்பட்டவைகள். எங்களது தொழுகையாகட்டும், எங்களது குர்ஆன் ஓதலாகட்டும், இதர வணக்கங்களை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அரபு மொழி கலந்த ஒரு இபாதத்தாகத்தான் கூடுதலாக காணப்படுகிறது. எனவே எங்களது இபாதத்துக்களை உயிரோட்டம் உள்ளதாக நாங்கள் ஆக்க வேண்டுமென்றால், உதாரணமாக தொழுகை எடுத்து பாருங்கள். தொழுகையிலே நாங்கள் ஓதுகின்ற ஓதல்கள் என்ன ஓதுகிறோம் என்று எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் அந்த தொழுகை நிறைவேற்றுகின்ற போது அது எவ்வளவு தூரம் ரூஹானியத்தாக, அது உயிரோட்டமாக இருக்கும் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. எனவே எங்களது இபாதத்துக்கள் உயிரோட்டமானதாக இருக்க வேண்டுமென்றால், நாங்கள் படிக்கின்ற அடிப்படையாக இருக்கின்ற குர்ஆனும் ஹதீஸும் அரபியிலே இருப்பதனால் அந்த அரபு மொழியை நாங்கள் ஒவ்வொருவரும் படிப்பது எங்களுக்கு கடமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய கலைகள், கலைஞானங்களின் திறவுகோலாக பாருங்கள். உலூமுல் குர்ஆன், ஹதீஸ், உசூலுல் ஹதீஸ், உசூலுல் ஃபிக்ஹ் போன்ற அடிப்படை இந்த கலைகள் எல்லாம் அரபு மொழியிலே தான் இருக்கிறது. அதேபோல் அன்புக்குரிய சகோதரர்களே, நவீன இஸ்லாமிய அறிஞர்களின் கருத்துக்களை பொறுத்தவரையில் கூடுதலாக அரபி மொழியிலே வருகின்றதை பார்க்கின்றோம். அதுவும் குறிப்பாக மேற்கு ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் அவர்களது சதி முயற்சிகளை நொறுக்குவதற்காக
சதி முயற்சிகளுக்கு எதிராக கொடுக்கின்ற மறுப்புகள் எல்லாம் இன்று அரபி மொழியில் வெளிவருகிறது என்றால் அதை ஒவ்வொரு முஸ்லிமும் படித்து கொள்ள வேண்டும் என்றால் அரபி மொழி தேவைப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தை பொறுத்தவரையில் அரபிகள் அஜமிகள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அரபிகள் என்று சொல்கின்ற போது பொதுவாக அவர்கள்தான் அரபு மொழியை படிக்க வேண்டும் என்ற கருத்தல்ல. அரபு மொழியை படிக்காத தாய்மொழியாக கொண்ட எத்தனையோ அஜமிகள் அரபு மொழியை கற்று அரபு மொழியிலே இந்த உலகத்தில் சாதனைகள் படைத்திருக்கின்றதை பார்க்கின்றோம். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா குர்ஆனுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற ஹதீஸ் கிரந்தம் சஹீஹுல் புகாரி. இந்த சஹீஹுல் புகாரி கிரந்தத்தை இந்த உலகத்திற்கு தந்தார் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள். அவர் ஒரு அரபி அல்ல. அவருடைய அவரை பொறுத்தவரை சொல்லுகிறார்கள், மா உலித ஃபீ பத்னி உம்மின் தத்ஹத்தது பில் லுகத்தில் அரபியத்தி பில் இத்லாக். அரபி மொழியை சரளமாக பேசுகின்ற ஒரு தாயின் வயிற்றிலே அவர்கள் பிறக்கவில்லை. வகானத் உம்முஹு தத்ஹத்தது பில் ஃபாரிசியா. இமாம் புகாரியுடைய தாய் ஒரு ஃபாரிஸ் மொழியை பேசக்கூடியவள் என்ற செய்தியை பார்க்கிறோம் என்றால் பாருங்கள் சகோதரர்களே, 16 வருடங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கிய சஹீஹுல் புகாரி இந்த உலகத்திற்கு தந்திருக்கின்றார் என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கிட்டத்தட்ட 1800க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களிடத்தில் அவர்கள் பாடம் படித்திருக்கிறார்கள். அவர் ஒரு அரபி அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சொல்லுகிறேன் என்றால் நாங்களும் அரபிகள் அல்ல. எங்களால் முடியாது என்று நாங்கள் யோசித்து விடக்கூடாது. பாருங்கள், தொழில் வாய்ப்புக்காக ஏனைய மொழிகளை படிக்கிறோமா இல்லையா? ஜப்பானுக்கு தொழில் செய்ய வேண்டும் என்றால் ஜப்பான் மொழியை படிக்கிறோம். கொரியாவுக்கு தொழிலுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக கொரிய மொழியை படிக்கிறோம். சைனாவுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக சைனா மொழியை படிக்கிறோம். ஆங்கில மொழியெல்லாம் பணம் செலவழித்து படிக்க முடியும் என்றால் ஏன் இந்த அரபு மொழிக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இல்லை? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எல்லா மொழிகளையும் விட இலகுவான மொழியாக அரபு மொழி அல்லாஹ் தஆலா ஆக்கியிருப்பதாக அல் குர்ஆன் சொல்லுகிறது. வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர். விளங்குவதற்கு நாங்கள் இலகுவாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதை விளங்குபவர்கள் உண்டா என்று கேட்கிறான் என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். அரபியை ஓரம் கட்டிவிட்டு அரபி மொழியை தூக்கி ஒரு ஓரத்திலே வைத்துவிட்டு ஏனைய மொழிகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டிய ஒரு தருணம் வரும். அன்புக்குரிய சகோதரர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதே போல பாருங்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், அவர் இந்த உலகத்திலே சட்டத்துறையை வகுத்து தந்த ஒரு இமாம் என்று பொதுவாக நாங்கள் தெரிந்தாலும் கூட அதைவிட அவர் அரபு துறையிலே ஆழம் கண்டவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அரபு இலக்கணத்தை ஆழமாக படித்தவர். அவர் ஒரு கவிஞர். அவரது போதனைகள் எல்லாம் ஏராளமாக கவிதை வடிவங்களிலே இந்த உலகத்திற்கு தந்திருக்கின்றதை பார்க்கின்றோம். சகோதரர்களே, ஃபிக்ஹை படிப்பதற்காக 20 வருடங்கள் அரபி மொழியை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கற்றிருக்கிறார்கள் என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவரும் ஒரு அரபி அல்ல சகோதரர்களே. அதே போல பாருங்கள், இமாம் சீபவைஹி ரஹ்மத்துல்லாஹ் இந்த உலகத்திற்கு இலக்கணத்தை வகுத்து கொண்டவர் அரபு துறையிலே. அவர் அமீருன் நுஹாத், நஹ்வியின்கள், அரபு இலக்கணவாதிகளின் தலைவராக அமீராக இந்த உலகத்திலே போற்றப்பட்டவர். அரபிகளுக்கு இலக்கணத்தை கற்றுக் கொடுத்தவர் இமாம் சீபவைஹி ரஹ்மத்துல்லாஹ். அவர் ஒரு அரபி அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எமது நாட்டுக்கு அயல் நாடாக இருக்கின்ற இந்தியாவை பாருங்கள். ஏராளமான அறிஞர்கள் அரபியிலே நூல்களை எழுதியிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் அரபிகள் அல்ல. எடுத்துக்காட்டாக பாருங்கள், அபுல் ஹசன் அலி நதவி ரஹ்மஹுல்லாஹ் தன்னுடைய 30வது வயதில் அவருடைய ஏக காலத்திலே வாழ்ந்தவர்கள் எல்லாம் போற்றுகின்ற அளவு உலக புகழ் பெற்ற ஒரு நூலை எழுதுகிறார். முஸ்லிமீன், முஸ்லிம்களின் வீழ்ச்சியால் இந்த உலகம் அடைந்த நஷ்டம் என்ன என்ற ஒரு தலைப்பில் ஒரு அரபியிலே ஒரு நூலை எழுதுகிறார். யார் அவர்? அரபு மொழியை தாய்மொழியாக கொள்ளாதவர், ஒரு அஜமி. சகோதரர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இவர்களெல்லாம் அஜமிகள், அரபியை படித்து அரபிகளுக்கே கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் ஏன் எங்களால் இந்த அரபு மொழியை படிக்கக்கூடாது? இன்று கொழும்பு பல்கலைக்கழகங்களில் எல்லாம் 6 மாதம் 1 வருடம் என்றெல்லாம் அரபு மொழியை கற்பதற்கான பாடநெறிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சமாவது நாங்கள் கவனம் செலுத்துகிறோமா சகோதரர்களே? அதே போல டாக்டர் அப்துல் ரஹீம் இன்று சவுதி அரேபியாவின் பல்கலைக்கழகங்களில் கூட அரபு பாடத்தை போதிப்பதற்காக அவருடைய பாடத்திட்டத்தில் சேர்த்திருக்கிறார்கள். துருசுல் அரபியா பகுதி 1, 2, 3.
இலங்கையின் எல்லா மதரசாக்களிலும் கூடுதலாக அவருடைய நூல் படிப்பிக்கப்படுகிறது. அவர் ஒரு அரபி அல்ல. சகோதரர்களே, ஏற்கனவே நான் சொன்ன அபுல் ஹசன் அலி நதியுடைய கிராத் ராஷிதா அதே போல் கிசத்து நபியின் இதெல்லாம் இந்த அரபு மதரசாக்களில் கற்பிக்கப்படுகிறது. இந்த நூல்களை எழுதியவர்கள் எல்லாம் அரபிகள் அல்ல. எனவே அந்த வகையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, வினயமாக கேட்டுக்கொள்கிறேன், அரபு மொழி எங்களது இபாதத்தின் மொழி. அரபு மொழி முஸ்லிம்களின் மொழி, இபாதத்தோடு கலந்து பிணைந்த ஒரு மொழி என்ற வகையிலே அதை நாங்கள் முடியுமானவரை முயற்சித்து படிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல குறிப்பாக முஸ்லிம் பாடசாலைகளில் இந்த மொழியை கற்பிப்பதற்கு எங்களால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அத்தனையும் நாங்கள் செய்து அந்த மொழியை பாதுகாப்போம். இல்லை என்றால் இந்த மொழி அப்படியே தூக்கப்பட வேண்டிய ஒரு அபாயகரமான நிலை ஏற்பட்டுவிடும். எனவே அதற்கு நாங்கள் காரண கர்த்தாவாக இருந்து விடாமல் முயற்சிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவரது பாவங்களை மன்னித்து அந்த அரபு மொழியை கற்பதற்கு உதவக்கூடியவர்களாக நம் அனைவரையும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஆக்கியருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.